இவங்களெல்லாம் போனா போகுதுன்னு விட்டா எல்லா பொண்ணுங்களும் கெட்டு போயிடுவாங்க சார். அதனால தான் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு வந்தோம் சார். ஏய், எழுந்துற, நீ வெளியே வா. வை மேம்? இந்த காலேஜ்ல இந்த மாதிரி ட்ரெஸ் கோட் இருக்குன்னு நேத்தே சொல்லியிருந்தா. நாங்க சொல்லிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்க. முதல்ல எந்திரிச்சு வா. வாங்குறல மேம், எங்க மேம் வரணும்? எதுக்காக வரணும்? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன். எதுவா இருந்தாலும் நான் பிரேக்ல ஸ்டாஃப் ரூமுக்கு வரேன், அப்ப பேசிக்கலாம். எங்களுக்கே ஆர்டர் போடுறியா? ஒழுங்கு நடவடிக்கை குழு வான்னு கூப்பிட்டா வரணும். அதான் காலேஜோட ரூல்ஸ். இப்ப வர போறியா இல்லையா? இப்படி கிளாஸ் நடக்கிறப்ப வந்து கமிட்டி கூப்பிடுறதே தப்பு இல்லையா மேம்? எது தப்பு எது சரின்னு எங்களுக்கு தெரியும், நீ சொல்லி தராத. வாடினா மேம், வா. திஸ் இஸ் ரூட். எதுக்கு இத்தனை பேர் முன்னாடி என்ன இன்சல்ட் பண்றீங்க? உங்க ரூல்ஸ் தெரியாம தானே போட்டுட்டு வந்துட்டேன். நாளையில இருந்து துப்பட்டா போட்டுட்டு வரேன்னு சொல்றேன்ல. அப்போ நீ நாளையில இருந்து தான் காலேஜுக்கு வரணும். இங்க எத்தனை ஆம்பளை பசங்க இருக்காங்க, நீ பாட்டுக்கு துப்பட்டா இல்லாம தெரிஞ்சா என்ன ஆகுறது? மரியாதையா வாடி. ஒழுங்கா வா. வந்துரு. வாங்குறேல்ல? வா. கையை விடு. வா. மேம், ஒழுங்கா வந்துரு. விடுங்க. வாட சொல்றல. என்ன பண்ணிட்டு இருக்கியா? ஏய் தனு, ஏன் இப்படி பண்றீங்க? சொல்றல. இப்ப இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப எந்திரிச்சு வெளியே போறியா இல்லையா? மாயா, நீங்கெல்லாம் லெக்சரரா இல்ல கல்ச்சுரல் போலீஸா? இவ்ளோ வயலண்டா இருக்கீங்க? என்ன எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்தா பயந்து ஓடுற பொண்ணு நினைச்சிட்டீங்களா? என்னடி செய்வ? நத்திங். ஒன்னும் செய்ய மாட்டேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னோட கிளாஸ்ல அத்தனை பேர் முன்னாடி என்னை இன்சல்ட் பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அப்ரஷனுங்கிற பேர்ல அராஜகம் பண்ணிருக்கீங்க. இந்த காலேஜ்ல இனிமே ட்ரெஸ் கோடு இருக்க கூடாது. இந்த கோரிக்கைலாம் நிறைவேற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். மாயா மாயா ப்ளீஸ் டி, இதெல்லாம் தப்பு மாயா. வா, அப்பாக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் மாயா. முடியாதுடி, இது என்னோட உரிமை. நான் இதுக்கு போராட தான் செய்வேன். என்னடி தர்ணா பண்றியா? வாட் எவர் யூ கால் இட், ஐ டோன்ட் கேர். நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஏய் ஏய், என்ன ப்ரொஃபசரே எதிர்த்து போராட்டம் பண்றியா? தப்பு பண்றது பிரசிடென்டாவே இருந்தாலும் நான் போராட்டம் பண்ணுவேன். மாயா மாயா ப்ளீஸ், வேண்டாம் மாயா, சண்டை போட வேண்டாம். இப்ப வெளியில போறியா இல்லையா? முடியாது. இந்த ட்ரெஸ்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை அத சொல்லுங்க முதல்ல. இதுல என்ன ஆபாசம் இருக்கு? ஏமா, இது பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்னா படிக்கிற கோயட் காலேஜ். இங்க போய் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தா பசங்க தப்பா பார்க்க மாட்டாங்களா? அப்போ இதே பசங்க வெளியில போய் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்ட பொண்ணுங்களை தப்பா பார்த்தா உங்களுக்கு ஓகேயா மேடம்? அதே எப்படிமா? இந்த காலேஜ் யாருக்கானது? ஆம்பளை பசங்க தப்பா பார்க்க தான் செய்வாங்க. பொம்பளை புள்ள தான் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போடணும்னு சொல்றது என்ன மாதிரி ஆப்ரேஷன்? காலேஜா இருந்தாலும் வெளியவா இருந்தாலும் பொம்பளை ட்ரெஸ்ஸ தப்பா பாக்குறானே, அந்த எண்ணம் தப்புன்னு முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. பொண்ணுங்களை மட்டமான பார்வையில பார்க்காதன்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு கேர்ள்ஸை கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க. என்ன டெமோக்ரஸி இது? பசங்களை திருத்துறது தான் லெக்சரரோட வேலையா? அப்போ
பொண்ணுங்களை கண்ட்ரோல் பண்றதுதான் உங்க வேலையா? பசங்க பார்வையில தப்பு இருக்குன்னா அத போய் திருத்துங்க மேம். பொண்ணுங்களையும் ஈக்குவலா பார்க்க சொல்லுங்க. பொண்ணுங்கன்னா எல்லாரும் பொண்ணுங்க தான். உங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு பொண்ணுன்னு எந்த வித்தியாசமும் இல்ல. எந்த பொண்ணுங்களையும் அவனுங்க நேர்மையான பார்வையில பார்க்கணும்னு அவனுங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு என்ன அட்வைஸ் பண்றீங்க? உன்கிட்ட யாரும் பாடம் கேட்க வரல. இந்த காலேஜுக்கு வந்தா இந்த காலேஜோட ரூல்ஸ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். முடியாதுன்னா வெளியில போ. வெளியில போக முடியாது. என்ன பண்ணுவீங்க? இது நான் படிக்கிற காலேஜ். இங்க எனக்குன்னு சில சுதந்திரங்கள் இருக்கு. அத மறுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு எந்த சுதந்திரமும் இல்ல. எனக்கு என்னுடைய கேள்விகளுக்கு விட தெரியணும். அது கிடைக்காம நான் எங்க இருந்து போக போறது இல்ல. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. போங்க. மேடம், இந்த விஷயம் நம்ம கையை விட்டு போயிட்டு இருக்கு மேடம். எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். முதல்ல எல்லாரும் இந்த பிரச்சனையை பிரின்சிபால் காதுக்கு கொண்டு போலாம். Okay, வாங்க madam. வாங்க. Class-க்கு Students, all போலாம். of you go to your class. மாயா, ஏன்டி இப்படி பண்ற? சொல்றத புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளு மாயா. அப்பாக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். இத துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. பச்சரிசி கொஞ்சம் காஞ்சதும் உரல்ல போட்டு இடிக்கணும். அதை இடிக்க இடிக்க மாவு துள்ளும் இல்லையா, அததான் துள்ளு மாவு பதம்னு சொல்லுவாங்க. நான் பாத்துக்கிறேன் அத்தை. பக்குவம் எனக்கு தெரியும்ல. பத்மா, இந்தா. சரிங்க நீ. பார்வதி, எடுத்துக்க. என்னங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரட்டா? இல்ல ஜானகி, நான் வெளிய போறேன். ஆமா, என்ன இது அரிசி காய வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, பழைய வேண்டுதல் மாரியம்மனுக்கு மாவிளக்கு போடணும். அதான் போய் மாவிளக்கு போட்டுட்டு வந்துடலான்னு. சரி, கார் இங்கதான் இருக்கு. சிவாவை கோயிலுக்கு கூட்டு போக சொல்லுங்க. ஜானகி, சொல்லுங்க. 2 பேரும் டைமுக்கு காலேஜுக்கு போயிட்டாங்கல்ல? போயாச்சுங்க. திரும்ப திரும்ப மாயா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது அமெரிக்கா இல்ல, நம்ம ஊரு. அதனால பக்குவமா நடந்துக்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிட்டு தாங்க இருக்கேன். கூட நம்ம தனா இருக்கால, அவ பாத்துப்பா. சரி, நானும் பால் சொசைட்டி வரைக்கும் போயிட்டு வரேன். சரிங்க. அண்ணி, இன்னும் அண்ணனோட மனசுல அந்த பொண்ணு மேல நம்பிக்கை வரல பாத்தீங்களா? உள்ளுக்குள்ள இவ என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோன்னு பயந்துகிட்டே தான் இருக்காரு. அதான் திரும்ப திரும்ப சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு போறாரு. பின்ன மாமா ஊர்ல பெரிய மனுஷன். காலேஜ்லயே ஏதாவது அந்த விழா இந்த விழான்னு வச்சாலும் மாமாவை தானே கூப்பிடுவாங்க. காலேஜ்ல இந்த மாயா என்ன கிறுக்குத்தனம் பண்ணாலும் அங்க மாமாவோட பேர் தானே கேட்டு போகும். போதும், 2 பேரும் போய் உங்க வேலையை பாருங்க. இல்ல அத்தை, மாமாவோட பேரு கேட்டு போக கூடாதுன்னு தான் சொன்னேன். அவ்வளவுதான். எல்லாம் ஜானகி பாத்துக்குவா. எல்லாத்தையும் எடுத்து சொல்லிதான் காலேஜுக்கு அனுப்பியிருக்கா. அரிசி காய வச்சாச்சு இல்ல? போங்க, வெல்லத்தை எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை ஊத்தி கரைச்சு வடிகட்டி எடுத்து வைங்க. போங்க. அம்மா ஜானகி, நில்லு. அத்தை, இந்த நல்லா எடுத்து சொல்லியிருக்கல்ல? ஆமா அத்தை.
தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்கேன். இந்த தப்பு தண்டை எதுவும் பண்ணிட மாட்டாளே, காதல் கீதல் அது இதுன்னு. ச்சே ச்சே, ச்சே. அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல அத்தை. அமெரிக்காவிலேயே ஒழுக்கமா வளர்ந்த புள்ள. என்னத்த சொல்ல, மகாளி அமாவாசை விரத தப்பவே கோழி பிரியாணி தின்னவளாச்சே, அதான் சொன்னேன். பாத்துக்கம்மா. ம். ம். இவ கேள்வி கேட்டா நாளைக்கு நம்ம காலேஜ்ல படிக்கிற எல்லா பொண்ணுங்களும் கேள்வி கேட்பாங்க. பாத்துக்கோங்க சார். எங்க இருக்கா அந்த பொண்ணு? வெளியில காந்தி சிலை பக்கத்துல தர்ணா பண்ணிட்டு இருக்கா சார். சரி வாங்க. வாங்க மேம். மாயா சொன்னா கேளு மாயா, ப்ளீஸ் மாயா. அவங்க மன்னிப்பு கேக்குற வரைக்கும் ஐயோ, நான் இந்த அங்க இடத்துல பாரு, விட்டு நகரவே principal மாட்டேன். வராரு. போச்சு போச்சு. ஐயோ, ஏன் மாயா இப்படி பண்ற? ஏம்மா, என்னம்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? Hope you're here to sort out the problem, sir. என்ன இங்கிலீஷ்ல பேசிட்டா உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைப்பா? அமெரிக்கால படிச்ச பொண்ணுன்னு அவங்க சொன்னப்பவே நான் சுதாரிச்சிருக்கணும். ஏதோ அறிவா பேசுறேன்னு காலேஜ்ல சேர்த்துக்கிட்டேன். நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இப்ப புரியுது. இத பாரு, இந்த காலேஜ் உனக்கு சரிப்பட்டு வராது. நீ அமெரிக்காவுக்கே கிளம்பு. உன் அமெரிக்கன் ஐடியாலஜி எல்லாம் இங்க புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணாத. இது டீசென்டான காலேஜ். இங்க நம்ம தமிழ் கலாச்சாரப்படி இருக்கிற பொண்ணுங்க மட்டும்தான் படிக்க முடியும். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இங்க இருக்க முடியாது. ரைட், நீங்க சொல்றத சரின்னு வச்சுக்குவோம். இந்த தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, blah 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 இதெல்லாம் சொல்றீங்களே, அப்படின்னா என்ன மேடம்? பொண்ணுங்கன்னா குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது, அதிர்ந்து கூட பேசக்கூடாது, ஆம்பளை கண்டா விலகி போகணும், முக்கியமா கலாச்சார உடைய அணியணும். அப்படின்னா ஆண்களுக்கு என்ன கலாச்சாரம் இருக்கு? பாத்தீங்களா சார், எப்படி பேச்ச மாத்திரா பாத்தீங்களா சார்? ஹலோ, நான் பேச்ச மாத்தல, என்னோட டவுட்ட கேக்குறேன். பெண்களுக்கு மட்டும்தான் உங்க கலாச்சாரமா? பொம்பளைங்க தான் தலைய குனிஞ்சு நடக்கணும், சத்தமா பேசக்கூடாது, பாவாடை தாவணி இல்லனா சேலை தான் கட்டணும். இதெல்லாம் ஓகே. அப்போ ஆம்பளை பசங்களுக்கு என்ன ட்ரெஸ் கோடு வச்சிருக்கீங்க? என்ன பிஹேவியர் கோடு வச்சிருக்கீங்க? அத நான் கேட்க கூடாதா? கேட்க கூடாது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது. Will you stop this nonsense? அதென்ன, பொம்பளை பிள்ளைங்கன்னா தலை நிமிர கூடாதா? ஆனா ஆம்பளை பிள்ளைனா எப்படி வேணாலும் நடந்துக்கலாமா? பொம்பளை பிள்ளைனா அதிர்ந்து பேசக்கூடாது, ஆம்பளை பிள்ளைனா எப்படி வேணாலும் பேசலாமா? ஆம்பளைய கண்டாலே பொண்ணுங்க ஒதுங்கிக்கணுமா? என்ன பேசுறீங்க நீங்க? இந்த 4 பேரும் என்ன நிறுத்தி வெர்பல் அபியூஸ் பண்ணாங்க. அத கேள்வி கேட்க மாட்டீங்க, ஆனா நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் மட்டும் கேள்வி கேட்பீங்க. என்னங்க நியாயம் இது? பின்ன பொண்ணுங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா ஆம்பளை பசங்க கிண்டல் பண்ணதான் செய்வாங்க. இந்த ட்ரெஸ் ப்ரொவோக்கிங்கா இருக்கா? நல்லா பாருங்க, இந்த ட்ரெஸ்ல என்ன தப்பா தெரியுது பாருங்க. நீங்க கட்டியிருக்கிற சேலையில பாருங்க, உங்க இடுப்பு தெரியுது. திரும்புங்க, பிளவுஸ் போட்டோ உங்க முதுகு ஸ்கின் தெரியுது. என்னோட ட்ரெஸ்ஸ பாருங்க, இதுல என்னங்க தெரியுது? உடம்பு முழுசையும் மறைச்சு நான் போட்டுக்கிற இந்த ட்ரெஸ் ஆபாசம், அசிங்கம், கலாச்சார சீர்கேடு. நீங்க கட்டியிருக்கிற சேலை கலாச்சாரமா? இது நான்சென்ஸ்னு உங்களுக்கே புரியல? ஏய், என்னடி சேலை கட்டுறத மரியாதை இல்லாம பேசுற? அதுதான் நம்மளோட பாரம்பரிய ட்ரெஸ், தெரியுமா? நான் மரியாதை இல்லாம பேசல, ஆனா சேலை தான் பெண்களுக்கு மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் ட்ரெஸ்ன்னு சொல்ல வரேன்.
எப்ப பார்த்தாலும் இங்க விலகுமோ அங்க விலகுமோன்னு கான்சியஸோட இருக்கணும். கலாச்சாரமா கம்ஃபர்டபுளான்னு பார்த்தா கம்ஃபர்டபுளுக்கு தானே முதலிடம் கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா என்ன தப்புன்னு கேக்குறேன். இந்த விதண்டாவாதெல்லாம் இங்க எடுபடாது. உன்னோட அங்க இருக்கிற கல்ச்சரை இங்க நீ புகுத்த நினைக்காத. மரியாதையா காலேஜ் கேம்பஸ் விட்டு வெளியே போ. முடியாது சார். அப்படி என்ன மாதிரி கவர்ச்சிய இந்த ட்ரெஸ்ல பாத்தீங்க அத முதல்ல சொல்லுங்க. எனக்கு பதில் கிடைக்காம நான் வெளியில போகவே மாட்டேன். மாயா மாயா, நான் என்னோட தாவணியை வேணும்னா ஒரு பக்கம் கிழிச்சு தரேன். அத வேணும்னா நீ ஷால் மாதிரி போட்டுக்கோ. ஏன் ப்ளீஸ்? முடியாதுடி, நான் இப்படிதான் இருப்பேன். இத அனுமதிச்சாதான் உள்ள போவேன். வெளியில போகணுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இத பாருமா, பிரச்சனை பண்ணா நிச்சயமா நான் போலீஸை கூப்பிடுவேன். ஐ டோன்ட் கேர். தாராளமா கூப்பிடுங்க. ஐயோ மாயா, போலீஸ் எல்லாம் வேண்டாம், போயிடலாம் வா. ப்ளீஸ் மாயா, போலாம் வா. அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், நீயும் வா என் கூட உட்காரு. ரெண்டுல ஒன்று பார்த்தலாம். அனலட்சுமி மேடம், உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த பிரச்சனையை இன்னைக்கே சால்வ் பண்ணி ஆகணும். உடனே கால் பண்ணி வர வைக்கிறேன் சார். ஏய் மாடி வா, உட்காரு. என்ன இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா? வாங்க இன்ஸ்பெக்டர். என்ன சார் பிரச்சனை? பொதுவா நாங்க காலேஜ் கேம்பஸ்குள்ள எல்லாம் வரக்கூடாது. நீங்களா கூப்பிட்டதனால வந்திருக்கோம். என்ன சார் பிரச்சனை? சார், அந்த பொண்ணு தான் சார் பிரச்சனையே. காலேஜ் கேம்பஸ்குள்ள உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கா. வெளியில போக சொன்னா போக மாட்டேங்கிறா. போராட்டமா? அதுவும் இந்த வயசுலயா? காலேஜுக்கு ட்ரெஸ் கோட் இருக்கு சார். அதுபடி துப்பட்டா போட்டுட்டு தான் வரணும்னு சொன்னோம் சார். முடியாதுன்னு இப்ப போராட்டத்துல இறங்கியிருக்கா சார். தயவு செஞ்சு அந்த பொண்ணுகிட்ட சொல்லி புரிய வச்சு காலேஜுக்கு வெளியில விட்டுருங்க சார். அங்க உட்காந்து இவ என்ன வேணா பண்ணட்டும். அவ்வளவுதானே? கான்ஸ்டபிள், அந்த பொண்ணுங்க கிட்ட பேசி புரிய வச்சு போக சொல்லுங்க. சார் ஏய் பாப்பா, மரியாதையா சொல்றேன், பிரச்சனை பண்ணாம வெளியே போயிடுங்க. முடியாது. நான் எதுக்கு வெளியில போகணும்? என் ட்ரெஸ் பாருங்க, எங்கயாவது உடம்பு தெரியுதா? முழுசா மூடிதானே இருக்கு. என் ட்ரெஸ்ஸ காரணம் காட்டி இவங்க என்ன டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, வன்கொடுமை பண்றாங்க. இதுக்கு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். இங்க நடக்கிறது நியாயத்துக்கான போராட்டம், உரிமைக்கான போராட்டம். உடனே தீவிரவாதின்னு சொல்லிடுவீங்களா? இப்ப வெளியே போறியா இல்லையா? என்னங்க நீங்க? நீங்களும் பொம்பளை தானே? ஏங்க, நான் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கேன், நீங்க என்ன போட்டிருக்கீங்க? காக்கி பேண்ட்டும் ஷர்ட்டும் தானே. இதுல என்னங்க ஆபாசம் இருக்கு? மாறாப்ப போடாம நீங்க பேண்ட் ஷர்ட் போடுறது ஆபாசம் இல்லைன்னா நான் பேண்ட் ஷர்ட் குர்தா போடுறது எப்படி சார் ஆபாசமாகும்? அந்த பொண்ணுகிட்ட ஏன் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவளோட பேக் எடுத்து வெளியில போட சொல்லுங்க. முடியாது சார். யாராலையும் என்ன இந்த இடத்துல இருந்து அனுப்ப முடியாது. ஏய், பிரச்சனை பண்ணாதன்னு சொன்னா உன் இஷ்டத்துக்கு பேசுற. ஸ்டூடெண்டா இருக்குன்னு பார்த்தா வெறுப்பேத்துற. விடுங்க, பிரச்சனை பண்ணாதீங்க சொல்லிட்டு போல. விடுங்க சொல்றது. விடுங்க. விடுங்க. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தானே. உங்க உரிமைக்கும் சேர்த்து தானே நான் போராடிட்டு இருக்கேன். நான் பொண்ணுங்கிற காரணத்துக்காக எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்துறாங்கன்னு பாத்துட்டு இருக்கீங்கல்ல? பாத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. விடுங்க.
உங்க யாருக்குமே நான் கத்துறது கேட்கலையா? உங்க யாருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணலையா? விடுங்க. உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். விடுங்க. போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. சொல்றேன்ல காலேஜ்ல இப்படி எல்லாம் பண்ண போலீஸ் அராஜகம் ஒழிக. 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 என்ன இப்படி பண்ற அந்த பொண்ணு? அந்த பொண்ணுங்களை உங்களால விரட்ட முடியலையா? போலீஸ் அராஜகம் ஒழிக. போலீஸ் அராஜகம் ஒழிக. சார் இப்ப நாங்க என்ன சார் பண்ணணும்? மொத்த கும்பலையும் நீங்க காலேஜ் விட்டு அனுப்பவே முடியாதா? அதுக்கான ஃபோர்ஸ் எங்க கிட்ட இல்லையே. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, காலேஜுக்கு இன்னைக்கு லீவ் விட்டுருங்க சார். காலேஜ் லீவுன்னா அவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். மறு அறிவிப்பு வரும் வரை காலேஜ் இயங்காதுன்னு சொல்லி போராடுறவங்க போராடாதவங்க எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க. இந்த பிரச்சனைக்கு இதை விட்டா வேற வழி இல்ல சார். ஆல்ரைட், உடனடியா பெல் அடிக்க சொல்லுங்க. காலேஜ் இன்னைக்கு லீவ் விட்டாச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணுங்க.